Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Travel Food Services IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2007ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க இந்தியன் and மலேசியன் ஏர்போர்ட்ல Travel Quick Service Restaurants and Launch Services ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிராண்ட் போர்ட்ஃபோலியோ 117 பார்ட்னர்ஸ் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஜூன் 2024ல பார்க்கும்போது இந்தியா அண்ட் மலேசியால கம்பைனடா 397 டிராவல் QSRs ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிராண்ட் எக்ஸ்பென்ஷன் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்டா 425 பிளஸ் டிராவல் குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 5000 பிளஸ் ஸ்ட்ராங் டீம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் 35 பிளஸ் லான்ச் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படிங்கிற லான்ச் சர்வீசஸ் ப்ரொவைடிங் IPO பத்தி நம்ம டீடைல்டு அனாலிசிஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இதுவும் கிட்டத்தட்ட சேம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை டிராவல் QSRs அண்ட் லான்ச் சர்வீசஸ்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் 14 ஏர்போர்ட்ஸ்ல இந்த கம்பெனி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மலேசியாவில் பார்க்கும்போது 3 ஏர்போர்ட்ஸ்ல சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது கரி கிச்சன், ஃப்ராங்க்ஸ் மாஸ்டர் ஆஃப் ரைஸ், கஃபே சினோ, டெல்லி ஸ்ட்ரீட், பேக்கர்ஸ் ஷாக்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த பிராண்ட்ஸ்ல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ரீஜனல் பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது பிகினர் வாலா, தேர்ட் வேவ் காஃபி, ஃப்ளரிஸ், த ஐரிஷ் ஹவுஸ், A2B இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் கூடயும் இந்த கம்பெனி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது KFC, சப்வே, டொமினோஸ் பீஸா, வாகா மாமா, ஜேமி ஓலிவர்ஸ் பிசேரியா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கஸ்டமர்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்க்கும்போது டோட்டல் QSRs 369 சொல்லியிருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் லான்ச் அவுட்லெட்ஸ் பார்க்கும்போது 13 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல ஏர்போர்ட்ஸ், டிராவல் QSRs அண்ட் லான்ச் சர்வீசஸ்ல இருந்து மட்டுமே இந்த கம்பெனிக்கு 88.36% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் டிராவல் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்க்கும்போது பார்ட்னர் பிராண்ட்ஸ்ல இருந்து 54.44% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ்ல இருந்து 45.56% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 379.66 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் நெட் வொர்த் பாத்தீங்கன்னாலும் 1048.45 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த IPOல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் IPO பிரைஸ். இந்த IPOவோட லோயர் பிரைஸ் பன் 1045 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பன் 1100 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு IPO அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல இந்த கம்பெனியோட earnings per share 21.85 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 50.34 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இந்த மாதிரி டிராவல் பேஸ்டு QSR ரன் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 235.91 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7298 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல 20.38% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டிராவல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியில இந்த மார்ஜின் ஸ்ட்ராங்கான மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 36.57% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 49.97% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 36.14% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபிஸ்கல் இயர் 2024ல 369.30 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் லிமிடெட், தேவயானி இன்டர்நேஷனல், சஃபயர் ஃபுட்ஸ், வெஸ்ட்லைஃப் ஃபுட் வேர்ல்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட்ஸ் ஏஷியா லிமிடெட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எதுவுமே இந்த டிராவல் ஃபுட் பேஸ்டு கம்பெனிக்கு டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸ் கிடையாது. பிகாஸ் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கம்பெனி வந்து மேஜரா ஏர்போர்ட்ஸ்ல ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் லான்ச் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட டைரக்ட் கம்பேரிசன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல டிராவல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் ஆர்கனைஸ்டு பிராண்டட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியோட மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல இந்த கம்பெனிக்கு டிராவல் பேஸ்டு QSR அண்ட் லான்ச் சர்வீசஸ்ல இருந்து மட்டுமே 88.36% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் ஓவராலா இந்த டிராவல் இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த IPO வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO ஜூலை 7 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 9 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபீஸ் per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 13 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 104 ரூபீஸ் அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த IPOவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 10 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஜூலை 14. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். கரண்டா 100% அளவுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் டிராவல் ஃபுட் சர்வீசஸ் IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேலா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து 92 ரூபீஸ் பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 8.5% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமாட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.